வணக்கம் இக்பால் பாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இக்பால் பாய்னு பேரை சொன்னாலே மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அலறாங்களாமே. ஏன்டா என் பாடல்கள் எடுத்து பயனடைஞ்சிருக்காங்க, திருடி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. திருடி இருக்காங்க தான், திருடி இருக்காங்கன்னு சொல்லலாம், எடுத்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம், அப்படியும் இருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் உங்கள் பாட்டை திருடிட்டான்னு சொன்னீங்க. ஆமாம். அதே மாதிரி இளையராஜா உங்கள் பாட்டை திருடினாராமே. எனக்கு 10 வயசு, இளையராஜாவுக்கு வந்து 25 வயசு. சரி. அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து நெல் அறுத்துக்கிட்டு வந்து குத்துவாங்க, நெல் குத்துவாங்க. பரவாயில்ல, முத்து சம்பா பச்சை நெல் குத்தத்தான் வேணும், முத்து முத்தா பச்சரிசி அல்லத்தான் வேணுங்கிற பாட்டை நான் அப்போ அனுபவிச்சு பண்ணேன். உங்கள் வீட்டில் பண்ண வீட்டிலேருந்து நான் பண்ணது பாட்டேன். பார்த்தா இளையராஜாங்கிறவர் 72 அறிமுகம் வர்றாரு. சரி. எப்படா என் பாட்டு கிடச்சின்னு எனக்கு தெரியலை. எப்படி தெரியாமல் எப்படி என்னை ஃபாலோ பண்ணி எடுத்திருக்காங்க. நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் அந்த பாட்டு. அப்புறம் வந்து ஆத்தோரத்தில் ஆலமரம் வெட்டி வேறு வாசம் வடல் நேசம் அந்த பாட்டு. நிலாவத்தான் என் கையில் பிடிச்சேன் அந்த பாட்டு.